கண்ணீருடன் விடைபெற்றார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸ்பெயினுக்கு எதிரான தோல்வியை தொடர்ந்து 2026 FIFA உலகக்கிண்ண தொடரிலிருந்து போர்த்துகல் வெளியேறியதால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உலகக்கிண்ண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் இரண்டாம் பாதியின் கூடுதல் நேரத்தில் மாற்று வீரரான மிக்கேல் மேரினோ கோல் அடித்ததால் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 2006 ஆண்டு உலகக்கிண்ண தொடரில் முதலில் விளையாடிய ரொனால்டோ இந்த உலகக்கிண்ணமே தனது கடைசி உலகக்கிண்ணமாக இருக்கும் என்று போட்டிக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தார். இந்த போட்டி நிறைவை குறிக்கும் இறுதி விசில் ஒலித்த பிறகு போர்த்துகல் அணியின் நட்சத்திர வீரர் கண்ணீரை அடக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டார். டல்லாஸ் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் அந்த சூப்பர் ஸ்டார் கால்பந்து வீரரை உற்சாகப்படுத்த அவரது போர்த்துகல் அணி வீரர்கள் சிலர் அவருக்கு ஆறுதல் கூறினர். 2010 தென்னாப்பிரிக்காவில் தனது ஒரே உலக கிண்ணத்தை வென்ற பிறகு ஸ்பெயின் முதல் முறையாக காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. ஸ்பெயின் அணி எதிர்வரும் 10ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பெல்ஜியம் அணியுடன் விளையாடும். ரொனால்டோ முதல் முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது தொடரில் போர்த்துகலை காலிறுதிக்கு அழைத்து செல்ல முயன்றார். ஆனால் சர்வதேச கோல்களில் எல்லா காலத்திலும் முன்னணியில் இருக்கும் அவரது கால்பந்து வாழ்க்கை கால்பந்தின் மிகப்பெரிய மேடையில் முடிவுக்கு வந்துவிட்டது.